ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி கம்பு தோசை சோள தோசைக்கெல்லாம் அருமையாக ஒரு நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெறும் வாணலி வச்சு அது நல்லா கொஞ்சம் சூடானதும் பச்சை நிலக்கடலை ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொரியட்டும். நல்லா அப்படியே வணக்கி விட்டோம்னா அந்த தோலெல்லாம் உறிஞ்சு அந்த நிலக்கடலை நல்லா ஒரு வறுபட்டு அமுக்கி பார்த்தோம்னாலே தெரியும், ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த பதத்தில் வரும்போது அதை இறக்கி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த தோலை உரிச்சிடணும். அடுத்து இன்னும் அதே வாணலியில் கொஞ்சம் தொடச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் சீரகம், 2 வரமிளகாய், 2 பூண்டு போட்டு நல்லா இதை வணக்கி விட்டுடலாம். இதுக்கு கடுகு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வரமிளகாய் பூண்டு தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே. ஸோ இது நல்லா வணக்கி விட்டுட்டு வணங்கினதும் அதோடு சேர்ந்து உப்பு சேர்த்தி கொஞ்சமாக புளி வச்சு எல்லாத்தையும் சேர்ந்து அரைச்சிட்டோம்னா நம்மளோட ஈஸியான டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸும் கூட. உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்திக்கணும். ஸோ இந்த சட்னியை தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. கொஞ்சம் தண்ணி சேர்த்தி இட்லி தோசை நம்ம அப்படியே தொட்டுக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா தக்காளி சாதம் அந்த மாதிரி ரைஸ்க்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு சட்னியை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். முக்கியமாக இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க சட்னியை உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.